12 ராசியில் நிறைவு ராசி மீனராசி. இந்த மீனராசி எப்படி இருக்குது? இந்த மீனராசிக்கு அரகஜா எப்படி வைக்கலாமா வேணாமா, எதோட கலந்து வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த ஏஜ் ஆனவங்க வைக்கணும் அப்போ சொல்லுங்கம்மா. மீனராசி எல்லாத்துக்குமே பாருங்க, இந்த அரகஜா வந்து ரொம்ப பயன்பாடு உள்ளது. அது இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஆமாம். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மோட்ச ராசின்னு கூட சொல்லலாம். மீனராசிக்காரங்க ரொம்ப கைராசியானவங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தா அந்த தேஜஸ் இருக்கும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் பாருங்க. எம்ஜிஆர் மீனராசி தான்ல. படிக்க வேண்டிய வயசுல கரெக்டா படிக்கணும். அதுல பாதம் மாறி பண்ணாங்கன்னா லைஃப் ஸ்டைலே போயிரும்ல. அந்த கரெக்டான ஒவ்வொரு வயசுலயும் இந்த வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இருக்கிறப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்ருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க. ஒரு அன்பான வார்த்தைகள், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள், ஏன்னா அதுனா ஒரு ராசிக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருக்க கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கைய பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்துல தண்ணி வச்சு கருங்காலி உலக்கைய வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும்.
அந்த கிரகண டைம் முடிஞ்ச உடனே அது விழுகும். ஆமா. அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமா வந்துதான் கருங்காலி மாலைகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனா இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்துல ஏதோ ஒண்ணு போட்டிருந்தோட தான் அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்துலாம் வாங்கினாங்க. ஆமா. ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள். செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடograph தான் பாருங்க, நான் சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரிதான் அரகஜாவும். இதுவும் சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க அரகஜா பத்தி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் பட் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும் அப்படி ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது மீனராசி. 12 ராசியில் நிறைவு ராசி மீனராசி. இந்த மீனராசி எப்படி இருக்குது, இந்த மீனராசிக்கு அரகஜா எப்படி வைக்கலாமா வேணாமா, எதோட கலந்து வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த ஏஜ் ஆனவங்க வைக்கணும் அப்போ சொல்லுங்கம்மா. மீனராசி எல்லாத்துக்குமே பாருங்க இந்த அரகஜா வந்து ரொம்ப பயன்பாடு உள்ளது. அது இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஆமாம். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மோட்ச ராசின்னு கூட சொல்லலாம். அதான் இருக்கிறதுலே வந்துங்க காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் பாருங்க, பார்க்கடல். பெருமாளுடைய பார்க்கடல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ராசியும் இந்த மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க ரொம்ப கைராசியானவங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தா அந்த தேஜஸ் இருக்கும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, எப்ப இருந்தாலும் பாருங்க. எம்ஜிஆர் மீனராசி தான், ரேவதி நட்சத்திரம் மீனராசி. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் தான். ஆமா, அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தேஜஸ் இருக்கும். இந்த முக வசீகரம், அழகு. யாராக இருந்தாலும் அப்படிதான், ஆண்களாக இருந்தாலும் பாருங்க, பெண்களாக இருந்தாலும் பாருங்க. ஆனா பிறக்கிலே குடும்பத்துல சில கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க இந்த மீனராசியில பிறக்கிறாங்க. ஏன்னா அதுலதான் பாருங்க பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி வருதா. அப்படி இருக்கிறப்ப அந்த 3மே ரொம்ப கடுமையான நட்சத்திரங்கள் தான். கஷ்டத்தை கொடுத்தாலும் பாருங்க வாழ்க்கையில ரொம்ப உயர்வான இடத்துக்கு போகக்கூடியவங்க. அவங்களுடைய சொந்த உழைப்பால. அதுவும் பாருங்க சனவசி ரொம்ப அதிகமாவே இருக்கும். பார்க்கடல்ல பெருமாளை யாருக்கு பிடிக்காம இருக்கும். எல்லாரும் பாருங்க மாமே அப்படின்னு உறவு கொண்டாடக்கூடிய யாரு, பெருமாளை தானே கூப்பிடுறோம். வேற எந்த தெய்வத்தையாவது கூப்பிடுறோமா? தாய் மாமன் உறவுன்னு நினைக்கிறது யாரு, நம்ம ரோஹிணியில பிறந்த கிருஷ்ணரை தான். அதே மாதிரி இந்த பெருமாள் தான் நமக்கு வந்து குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கக்கூடியவர், ஃப்ரெண்டா பழகக்கூடியவர் யாரு, பெருமாள் தான். அவருடைய ராசி தான் இந்த பார்க்கடல்னாலே பாருங்க அப்படியே சந்தோஷமா இருக்கக்கூடிய முகத்தை பார்த்தாலே புன்னகையா இருக்கக்கூடியவர் இந்த மீனராசிக்காரங்க தான். மன அழுத்தம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பாருங்க ஒரு சோக மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுலதான் பாருங்க புதன் வந்து அங்க நீச்சமாகறாரு. அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் சில நேரங்கள்ல பாருங்க எமோஷனல் ஆகி இறக்கத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த எமோஷனல் டைப் அப்படின்னாலே கடகம், விருச்சிகத்துக்கு அடுத்து மீனத்துக்கு இருக்குது. கண்கள் அழகா இருக்கும் இவங்களுக்கு வந்து. அப்ப இவங்களை வந்து மற்றவங்க வந்து வசீகரப்படுத்த நினைப்பாங்க. தன்னகத்தே வச்சுக்கிறோம், தன் பக்கம் வந்து வசியப்படுத்தணும். நிறைய பேர் மீனராசிக்கு விழுந்து போறது இதனாலதான். அப்ப இவங்க லைஃப்ல ஸ்டெடியா வரணும். படிக்க வேண்டிய வயசுல கரெக்டா படிக்கணும். அதுல பாதம் மாறி பண்ணாங்கன்னா லைஃப் ஸ்டைலே போயிரும்ல. அந்த கரெக்டான ஒவ்வொரு வயசுலயும் இந்த வரக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றத்தை வந்து இவங்க வந்து விழிப்புணர்வோட இருந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புல வந்து இவங்களுக்கு அரகஜா வந்து ரொம்ப பயன்படும். இவங்களுக்கு வந்து பச்சை குங்குமம்னு இப்ப விக்குது. அது வந்து புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இவங்க வந்து. அப்பதான் இங்க புத்தி வேலை செய்யும். உடனே உணர்வுகளுக்கா முக்கியத்துவம் கொடுத்தா எப்படி லைஃப்ல முன்னேறது. அதனால வந்து இவங்க வந்து அந்த பச்சை குங்குமத்தோட சேர்ந்து இவங்க அந்த அரகஜாவை வந்து பயன்படுத்தணும். அரகஜாவை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது கூட இவங்க வந்து பட்டையா ராமமா வந்து இப்படி போட்டுக்கணும். பட்டையா திருநூறு மாதிரி இவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்களோட லைஃப்ல வந்து மாறிடும். தன்னுடைய மூளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப எங்க எது செய்யணும்,
இந்த காலகட்டத்தில் இந்த உணர்வு நமக்கு தேவையா, அது வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இருக்கிறப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் ஜெயிக்க முடியும். நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு போய் உத்தியோகம் பார்த்து இல்லற வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு இந்த அரகஜாவானது மிக முக்கியமானதா இருக்கு. அதுவும் பாருங்க 20 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க பயன்படுத்தணும். ஏன்னா அங்க மீனராசி வந்து சுக்கிரனுடைய உச்ச வீடு, சுக்கிரனும் இது குருவும் கலந்த வீடு. அப்படி இருக்கிறப்ப வந்து அதிகமாக வேற மாதிரி மனசு வந்து பேலன்ஸ் பண்ண போயிடக்கூடாதுல்ல. அதனால வந்து 20 வயசுக்கு மேல பச்சை குங்குமத்தோட பயன்படுத்தினாங்கன்னா லைஃப்ல மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இந்த அரகஜா பயன்படுத்துறது மூலமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ரொம்ப நன்றிம்மா, சூப்பரா சொன்னீங்க. நிறைவு ராசி மீனராசிக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப தெளிவா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அதாவது 12 ராசியும் நம்ம பார்த்தோம். இப்போ இது கடைசி நிறைவு ராசி மீனராசியும் பார்த்தோம். எல்லா ராசியுமே அவங்க அவ்வளோ அழகாக பாசிட்டிவாக சொன்னாங்க. இந்த அரகஜா அப்படின்னா ஒரே குழப்பமாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வைக்கலாமா வேண்டாமா, இது வச்சா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் குழப்பமாக இருந்திருப்பீங்க. எல்லோரும் வைக்கலாம், ஆனால் 20 வயசுக்கு மேலே எல்லோரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லையா. அதனால் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னா உங்களுக்கு அது ஒரு என்ன மெச்சூர்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வேலை பார்ப்பீங்க, வேலை கிடைக்காம இருந்து ஏதாவது வேலை கிடைக்கணும், இல்லை எல்லாருமே வந்து அரகஜா வைக்கலாம். நல்லபடியாக வைங்க. உங்களுடைய தொழில் உங்களுக்கு எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் அதை வைக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு அரகஜாவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேடம் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பாருங்கள், ஃப்ரீயாக பார்க்காதீங்க. ஏன்னா ஜாதகம் நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் ஃப்ரீயாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாதான். ஏதாவது காணிக்க கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் வந்து சேரும். அப்படி இல்லைன்னா அது சேரவே சேராது. நானுன்னு இல்லை, நீங்கள் யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. காணிக்கை கொடுத்து ஜாதகத்தை பாருங்கள், நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், நியூமராலஜி தெரியும், ஃப்ளவர் ரெமெடி வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. முதல்ல தைரியமாக இருங்க. அதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து சக்ஸஸ் ஆக்கி உங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து அவங்க காமிச்சிருவாங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய எல்லா வேலைகளும் வெற்றி அடையணும். வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.